ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி மீல் வித் சவ். இந்த வீடியோவில் நான் ஒரு சிம்பிளான காரக்குழம்பு, காய் போட்டு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் காரக்குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட்டுக்கு நான் மிக்சியில் சின்ன வெங்காயம் ஒரு 20, அப்புறமா தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது எல்லாத்தையும் மிக்சியில் நான் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் பூண்டு, ஒரு 10லேருந்து 15 பூண்டு. ஸோ உங்களுக்கு பூண்டு ஒன்று அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா 20 பூண்டு கூட போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கறி லீவ்ஸ். ஸோ இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு காரக்குழம்பு செய்கிறதுக்கு. இது கூட உங்களுக்கு வேணும்னா தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க, ஸ்டீல் கடாய். அதில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லது. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு சீரகமும் அப்புறமா கடுகு, அது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ கடுகும் சீரகமும் நல்லா பொரித்த பிறகு வெந்தயம் ஆட் பண்ணுறோம். ஃபெனுக்ரிக் சீட்ஸ் வெந்தயம், அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மணத்தக்காளி விதை, ட்ரைடு மணத்தக்காளி விதை, அதையும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி மீடியம் சைஸ் ஆனியன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு, வெங்காயம் நல்லா ஆயிலில் பிங்க் கலரை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு, அடுத்தது நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த திக் பேஸ்ட்டை கடாயில் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த சின்ன வெங்காயம், டொமேட்டோ, தக்காளி, பூண்டெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, திக்கான பேஸ்ட், அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போது ஒரு சில மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள். ஸோ வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வெளியில் வாங்குகிற கடையில் வாங்குகிற குழம்பு மிளகாய் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல. இது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட என்ன காய் உங்களுக்கு குழம்புல போடணுமோ அந்த காயை இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் தான் ஆட் பண்ணி முருங்கைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். ஸோ இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம், எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் நம்ம அந்த முருங்கைக்காய்க்காக சுடு தண்ணி ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா பாயில் ஆன சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இது கூடவே வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதையும் தண்ணியை மட்டும் புளி தண்ணியை மட்டும் அரை கப் அளவுக்கு இந்த அரை கப் ஹாட் வாட்டரோடு சேர்ந்து அதுவும் ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாஃப் அ கப் நார்மல் வாட்டர் ஹாட் வாட்டர், மீதி ஒரு ஹாஃப் அ கப் புளி தண்ணி. இப்போ நம்ம குழம்பு அந்த காயும் நல்லா வேகணும், முருங்கைக்காய் நல்லா வேகணும், அதே மாதிரி அந்த புளி ஊற்றின அந்த பச்சை வாசனையும் போகணும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோவில் அது நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதில் தாளிப்பு வடகம் சொல்லிட்டு ரெடிமேடாக கடையில் விற்பாங்க. அதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கறி லீவ்ஸ், அப்புறமா கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் இதில் ரோஸ்ட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது நீங்கள் இந்த குழம்புல லாஸ்ட்டாக நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்டு குழம்பு கண்டிப்பாக நீங்கள் குக் பண்ணும்போது சமைக்கும்போது நல்லா தட்டை வச்சு மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா சமைங்க. ஸோ தட் அந்த குழம்பு நல்லா திக்காகும், எண்ணெய்லாம் நல்லா சைடில் போயிட்டு நல்லா திக்காகிடும். இப்போ குழம்பு நல்லா திக்காகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் அந்த தாளிப்பு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, தாளிப்பு வடகம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இந்த குழம்புல ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பை நீங்கள் குழம்புல ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டோ இல்லை லிட்டு போட்டோ மூடிடுங்க. ஸோ தட் நல்லா அந்த வாசனை தாளிப்போடைய அந்த வடகம் வாசனைலாம் அந்த குழம்புல நல்லா இறங்கிடும். ஸோ நம்மளுடைய காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் நல்லா சுட சுட சாதம், இந்த குழம்பு அண்ட் அப்பளமோ இல்லை வறுத்தலோ வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இதில் நம்ம சின்ன வெங்காயம், அப்புறமா தக்காளி எல்லாமே நல்லா, பூண்டு எல்லா நல்ல விஷயங்களும் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே கூட சூப்பராக இருக்கும். உப்புமா பண்ணும்போது, சேமியா கூட எல்லாத்துலேயும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.